ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். நம்பிக்கையோடு தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை தம்மே ஆராதனை ஆமே ஆராதனை ஆமே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா ஆமென். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கேளுங்க, வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். சொல்லுங்க, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை உரகலலபோ ஆமென். அல்லேலூயா அல்லே. அப்படியே சத்தங்கள் உயர்த்தி எஸ் உரகல உரலலலல. ஓ அல்லேலூயா முழு உள்ளத்தோடு ஆமென். ஓ அல்லேலூயா ஆமென். ஓ அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லே ஆமென். உரகலலலலபோ. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சத்தம் தேவ பிள்ளைகளுடைய சத்தம் உயரட்டும். அப்பா, எங்கள் துணையாளரே, எங்கள் வெண்மேகமே, எங்களுக்கு வெளிச்சம் தாங்கப்பா. இருள் நிறைந்த எங்கள் வாழ்வில் ஒளியாய் வந்தவர், இன்றும் இருக்கிற இருள்களையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நம்பிக்கையோடு கேளுங்கப்பா, எங்க வாழ்க்கையில ஒளியாய் வாங்கப்பா. முழு உள்ளத்தோடு கேளுங்க, வாயை திறந்து. எங்க வாழ்க்கையில ஒளியாய் வாங்க, எங்க வாழ்க்கையில ஒளியாய் வாங்க, எங்க வாழ்க்கையில ஒளியாய் வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே.
கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். எஸ் ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் துணையாளரே துணையாயிருங்கப்பா. இந்த நாள் முழுமையாய் உம்முடைய ஆளுகையில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை கைவிடவில்லை? ஆமென். எத்தனை சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். செங்கடலையும் கடந்து விட்டோம். நம்பிக்கை உள்ளவங்க ஆமென் சொல்லலாம். செங்கடலையும் கடந்து விட்டோம், யோர்தானையும் கடந்து விட்டோம். இஸ்ரவேல் ஜனம் ஒரு செங்கடலை தான் பார்த்தாங்க, நாங்க பல செங்கடலை பார்த்து விட்டோம். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நாங்கள் கடந்தோம், நாங்கள் இனியும் கடப்போம். ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. ஆராதனே உமக்கே ஆராதனே, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. சொல்லுங்க. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. உம் காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. நம்பிக்கையோட காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. உம் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. உம் வசனம் தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமே. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை. சந்தோஷமா? ஆமென், ஆமென். ஒருபோதும் என்னை குறைவுகளில் என்னை பராமரித்தி, ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தீ. சொல்லுங்க. குறைகளில் என்னை பராமரித்தி, ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தீ. உம் கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுதே. உம் கரம் தாங்குமே, உங்க வார்த்தை தேற்றுதே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை, விட்டு விலகிடவில்லை, ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. சொல்லுங்க.
சத்துருக்களை கைக்கு விடுவித்தி ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. நம்பிக்கையோடு சத்துருக்களை கைக்கு விடுவித்தி ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. என் தலை உயர்த்தினி என் கிரீடம் பூக்க செய்தி. என் தலையை உயர்த்தினி என் கிரீடம் பூக்க செய்தி. ஆராதனை சந்தோஷமா ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை விட்டு விலகிடவில்லை ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. ஆமப்பா ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே. குறைவுகளில் என்னை பராமரித்தி ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தி. சொல்லுங்க. குறைவுகளில் என்னை பராமரித்தி ஒரு சேதமின்றி என்னை சுமந்து வந்தி. உம் கரம் தாங்குமே உங்க வார்த்தை தேங்குதே. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. கைவிடவில்லை விட்டு விலகிடவில்லை ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. ஆமென். விட்டு விலகிடவில்லை ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. உம் காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. நம்பிக்கையோடு காலடிகள் தெரியாமல் போனாலும் நடு சமுத்திரத்தில் எனக்கு வழி உண்டு. உம் வசனம் தீபமே என் பாதைக்கு வெளிச்சமே. உம் வசனம் தீபமே என் பாதைக்கு வெளிச்சமே. ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆமென். என் இயேசுவே உமக்கே ஆராதனை. கைவிடவில்லை விட்டு விலகிடவில்லை ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. ஆமப்பா ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை. என் சத்துருக்களே கைக்கு விடுவித்தி ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. சொல்லுங்க. சத்துருக்களே கைக்கு விடுவித்தி ஏழு வழியாய் அவனை ஓட செய்தி. தலையை உயர்த்தினி என் கிரீடம் பூக்க செய்தி. என் தலையை உயர்த்தினி என் கிரீடம் பூக்க செய்தி. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆமென்.
ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என் இயேசுவே உமக்கே ஆராதனை கைவிடவில்லை விட்டு விலகிடவில்லை ஒருபோதும் என்னை மறந்திடவில்லை ரகலபோ வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்திரே தலையும் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்திரே தலையும் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே உமக்கே நன்றி ஐயா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்திரே தலையின் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே சொல்லுங்க ஆமாப்பா நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும் உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும் நான் நம்பும் மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும் உறவுகள் என்னையும் ஒதுக்கி வைத்தாலும் உறவுக்கு உறவாய் வந்தவரே வலிதாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே உறவுக்கு உறவாய் வந்தவரே வலிதாங்கும் சுமை தாங்கியாய் நின்றவரே உமக்கே நன்றி ஐயா உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்திரே தலையும் குனியாமல் தலை நிமிரவு செய்தீரே ஆமென் சந்தோஷமா உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை உம்மை போல பூரிந்திட இங்கு யாரும் இல்லை உம்மை போல அன்பு இந்த உலகில் இல்லை உம்மை போல பூரிந்திட இங்கு யாரும் இல்லை தாயை போல நேசித்தீரே தந்தை போல சுமந்தீரே தாயை போல நேசித்தீரே தந்தை போல சுமந்தீரே தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே தூங்காமல் உறங்காமல் நித்தம் என்னை காத்தீரே உமக்கே நன்றி ஐயா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் என் கூடவே இருந்தேன் ஆமென் ஆமென் செய்தீரே உமக்கே நன்றி ஐயா உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை
நல்ல கைகளை தட்டி நன்றி அப்பா. எங்களை வெட்கப்பட்டு போகாமல் காத்த தெய்வம். எஸ், உமக்கே ஆராதனை ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி அப்பா. உயிர் உள்ளவரை உமக்கு நன்றியாயிருப்போம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. மனிதர்கள் எங்களை தள்ளிய போது, மனிதர்கள் எங்களை உதறி தள்ளிய போது நீர் எங்களை உதறவில்லை, நீர் எங்களை தள்ளவில்லை. உமக்கே எஸ், முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு உமக்கே நன்றி. நல்ல வாயை திறந்து உமக்கே ஆராதனை. எஸ், போதாது போதாது, சத்தம் உயர்த்தி அப்பாவுக்கு நன்றியோடு ஆராதிக்கலாம். உமக்கே நன்றி ஐயா. உமக்கே ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கலாம். அப்பா, எங்க வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகளை கடந்திருக்கிறோம் அப்பா. செங்கடலையும் கடந்தோம், யோர்தான்களையும் கடந்தோம். எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் வந்த போதும் நீர் மட்டும் எங்களை கைவிடவில்லைப்பா. உங்க காலடிகள் தெரியாமல் போனாலும் அப்பா, நடு சமுத்திரத்துல கூட எங்களுக்காய் பாதைகளை உருவாக்கின தெய்வம். எத்தனை பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல முடியும்? எஸ், என் பாதைகள் எல்லாம் வனாந்திரமாய் இருந்ததப்பா. என் பாதைகள் வனாந்திரமாய் இருந்தது, ஆனாலும் அதிலும் எனக்காய் வழியை ஆயத்தப்படுத்தின தெய்வம். ஓ, சுழல் காற்றின் மத்தியிலும் பெருங்காற்றின் மத்தியிலும் எனக்காய் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்தின தெய்வம். உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள நாளெல்லாம் கரங்களை உயர்த்தி உமக்கே நன்றி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் நடத்திய வழிகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம்.
எப்பத்தான் என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. 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 வானத்தினானாலும் ஆழத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்தினானாலும் ஆழத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென். நல்ல கைகளை தட்டி இது ஒரு ஜெபமாயிருக்கட்டும். குருடான கண்கள், அடைபட்ட செவிகள் நீ தொட்டாலுடன் திறக்கும். ஆண்டவரே, ஊமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி அடைக்கப்பட்ட செவியை திறந்த தெய்வம் இன்று நம்முடைய வாழ்விலும் திறப்பார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்போம். குருடான கண்கள், அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள், அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். கேளுங்க, சில அடைக்கப்பட்ட வாசல்கள் நீங்கள் செபிக்கும் போதே திறக்கிறது என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் உம் நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவர். ஆமென். தேவ பிள்ளைங்க வாயை திறந்து கேளுங்க. எஸ், நீங்க கேட்கும் போதே சில வாசல்கள் உங்களுக்காய் திறக்கும். ஆண்டவர் திறப்பார். விசுவாசத்தோடு கதவை திறந்திடுமே. வானத்தில்
வானத்தினானாலும் ஆழத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்தினானாலும் ஆழத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பதா என்று சொல்லி திறப்பீராக ஆண்டவரே. சில அடைக்கப்பட்ட நன்மைகள் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். ஆமென். செங்கடலானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். எப்பதா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். கேளுங்க, சத்தம் உயர்த்தி. எப்பதா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பதா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். விசுவாசத்தோடு பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். ஆமென். உம்மை கண்டாலுடன் விழும். எப்பதா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பதா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பதா என்று சொல்லி சந்தோஷமா சந்தோஷமா எங்கள் வாசல்களை திறந்து தாரும் ஆண்டவரே. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் உம் நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். ஒரு முறை கூட பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் உம் வல்லமையால் திறக்கும். எப்பதா என்று சொல்லி திறப்பவர். எஸ், வாய் திறந்து கேளுங்க. எஸ், ஆமென். என் ஜனத்திற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அடைக்கப்பட்ட வாசல்கள் வெண்கல கதவுகளை திறக்கிற ஓ தேவனுடைய வல்லமை இப்பொழுதே ஜெபிக்கும் போது, இப்பொழுதே கேட்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுதே திறக்கப்படுவதாக. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்ட
கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விடும். ஆமென், ஆமென். எஸ், சந்தோஷமா சந்தோஷமா. ஆனாலும் எப்பதா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பதா என்று சொல்லி எஸ், இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகளும் சாப கட்டுகளும் இப்பொழுதே அழிந்து போவதாக என்று கற்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். எஸ், எப்பதா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். வானத்தினானாலும் ஆழத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உன் வாயில் இருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். ஆமென். நானாலும் ஆழத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். விசுவாசத்தோடு. ஆமென். ஒரு முறை கூட நம்பிக்கையோடு சொல்லுங்க. வானத்தினானாலும் சாலத்தினானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். இன்றைக்கே திறப்பதாக சில வாசல்கள், சில அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே திறக்கட்டும். கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்பா, எங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தாரும் ஆண்டவரே. கேளுங்க. எப்பதா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பதா என்று சொல்லி திறப்ப பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அழியும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் திறக்கும். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் உன் நாமத்தினால் அவிழ்ந்து போவதாக. வல்லமையால் திறக்கும். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் வல்லமையால் திறக்கும். பாவ கட்டானாலும் எஸ், இன்றைக்கே அழியணும், இன்றைக்கே திறக்கணும். சில கல்லறைகள் திறக்கப்படட்டும். சில அழுகி போன சில சம்பவங்கள், அழுகி போன சில காரியங்கள், மக்கி போன சில காரியங்கள் மறு ஜீவன் உண்டாகட்டும். ஓ தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்து ஓ கல்லறையின் அனுபவங்கள், நாறிப்போன சில காரியங்கள் இன்று புது ஜீவன் அடையட்டும். எப்பதா திறப்பீராக, எப்பதா திறப்பீராக, எப்பதா திறப்பீராக, எப்பதா திறப்பீராக என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். ஆமென். எஸ், ஒரு தேவ வல்லமை வெண்கல கதவுகளையும் ஓ தாழ்பாள்களை உடைக்கிற ஒரு தேவ வல்லமை கோரேசுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட ஓ சில வெண்கல கதவுகளை ஆண்டவர் இன்றைக்கு திறக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு திறக்கிறார். கோரேசு, உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட வெண்கல கதவுகள் ஓ இரும்பு தாழ்பாள்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு கூப்பிடு. எப்பதா என் கதவை திறந்து தாரு. கேளுங்க கேளுங்க, கேட்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகளுக்காய் இன்றைக்கு தேவ வல்லமை, தேவ வல்லமை இன்றைக்கு இறங்குகிறது. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது.
நல்ல கேளுங்க கேளுங்க, நல்ல கைகளை தட்டி ஓ பெற்றுக்கொள்ள வேண்டியவங்க பெற்றுக்கொள்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி என் கதவை திறந்து தாரும், என் கதவை திறந்து தாரும். அப்பா, கேட்கிற பிள்ளைகளுடைய கதவுகள் இன்றைக்கே திறக்கப்படட்டும். அது வெண்கலமா இருக்கட்டும், அது இரும்பா இருக்கட்டும். என் இயேசு திறப்பீராக. என் இயேசுவின் நாமத்தில், என் இயேசுவின் நாமத்தில் கற்பிக்கிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட கேளுங்க. அப்பா, என் வாசல் திறக்கட்டும், என் வாசல் திறக்கட்டும். சபையின் வாசல் திறக்கட்டும், சபையின் வாசல்கள் திறக்கட்டும், சபையின் வாசல்கள் திறக்கட்டும், சபையின் வாசல்கள் திறக்கட்டும், சபையின் வாசல்கள் திறக்கட்டும். சில அடைக்கப்பட்ட நன்மைகள் சபைக்காய், சில அடைக்கப்பட்ட நன்மைகளை விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு நாங்கள், விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இன்றைக்கு வாசல் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட சில கதவுகள் இருக்கிறதப்பா, அடைக்கப்பட்ட சில கதவுகள் இருக்கிறது. நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற துஷ்டன், ஓ நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற துஷ்ட பொல்லாங்க பொல்லாதவன், ஓ ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்தரித்து விடாதபடிக்கு பாவத்திலும் சாப கட்டுகளிலும் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற துஷ்ட பிசாசு, எஸ் அந்த சாத்தான் இன்றைக்கே ஓ இயேசுவின் நாமத்தில் அவிழணும். அப்பா, சாத்தானுடைய சகல கட்டுகளும் அவிழணும். ஆண்டவரே, நீங்கள் பூமியில் எதை கட்டினாலும் வானத்தில் பரலோகத்தில் அது கட்டப்படும். பூமியில் எதை அழிக்கிறீர்களோ அதை கட்டு, அந்த கட்டு பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுக்கிறோம் அப்பா, அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறோம். எத்தனை பிள்ளைகளுக்கு அதிகாரத்தோடு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் ஓ சாத்தான் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறோம். சில அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்வில் திறக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நன்மைகள் வரட்டும், ஆசீர்வாதங்கள் வரட்டும், ரட்சிப்பின் அனுபவம் வரட்டும், பரலோக ராஜ்யத்தின் அந்த சந்தோஷம் நாங்கள் பூமியிலும் அனுபவிக்க வேண்டும் அப்பா. உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை அது எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எதிராக இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் பிள்ளைகளின் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதை வழியாய் நம்மை நடத்துகிறாரோ அது தீமைக்காய் அல்ல, அது நன்மைக்காக மட்டுமே. దేవుడు ఆ దారిలో మనల్ని నడిపిస్తాడో అది మంచిదానికి, అది చెడ్డదానికి కాదు. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் போகிற பாதைகள், మనం పోయే దారిలు, தேவன் என்னை நடத்துகிற வழிகள், దేవుడు నన్ను నడిపించే దారి, தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற இந்த வனாந்தரம், దేవుడు నేను అనుభవించే ఈ అడవి, ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிற இந்த பாதை, దేవుడు నన్ను నడిపించి తీసుకొని పోయే ఈ దారి, இல்லாவிட்டால் தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற நான் போகிற இந்த பாதை, దేవుడు నాకు చూపించిన నేను పోయే ఈ దారిలో அது எனக்கு நன்மைக்காக மட்டுமே, தீமைக்காக அல்ல. అది నాకు మంచిదానికే అయినా నాకు చెడ్డదానికి కాదు. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பல சூழ்நிலைகளில்
ఎన్నో సమయాల్లో நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் இந்த பாதை, ఏంటికి నాకు ఈ కష్టాలు, ஏன் இந்த பாதையில் என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே, ఈ దారిలో నన్ను నడిపిస్తారు ஏன் దేవుడా, இந்த பாதை ஆண்டவரை என் வாழ்க்கையில அனுமதித்தீங்க. ఏంటికి దారి నా కష్టాలు ஆனால் అనుభవించాను. ஆண்டவர் சொல்லுகிறார், దానికి దేవుడు చెప్తాడు, மகனே కొడుకా மகளே, కూతురా, நான் உனக்கு அனுமதித்திருக்கிற இந்த பாதை నేను నీకు ఇచ్చిన ఈ దారి அது முடிவு நன்மைக்காக மட்டுமே, தீமைக்காக அல்ல. అది అంత అనేది నీకు మంచిదానికే అవుతే చెడ్డదానికి కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அது நன்மைக்காக மட்டுமே, தீமைக்காக ஒருபோதும் அமையாது. అది మంచిదానికే తప్ప అది చెడ్డదానికి కాదు. காரணம், நான் உன்னை நடத்துகிறேன், ఏలంటే నేను నిన్ను నడిపిస్తాను, நான் உன்னை அனுமதித்திருக்கிறேன். నేను నీకు పర్మిషన్ ఇస్తాను. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் என்னை இந்த பாதையில் அனுமதித்திருக்கிறார். దేవుడు నా ఈ దారిలో అతను నడిపిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை பிலாத்து இயேசுவை பார்த்து சொன்னா, உன்னை விடுவிக்கவும் உன்னை தண்டனைப்படுத்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ఒకసారి పిలాతు యేసుని చూసి చెప్పాడు, నిన్ను రక్షించడానికి నిన్ను శిక్ష ఇచ్చేదానికి నాకు పర్మిషన్ ఉన్నాయి. ஏசப்பா நக்கல ஒரு சிரி சிரித்தார். యేసు నాన్న ఒక నవ్వు వేశాడు. ஆமென். అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. பிதாவினிடத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. పైనుంచి నీకు పర్మిషన్ లేదంటే నా మీద నీకు ఇది అధికారం లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உனக்கு அதிகாரம் இல்லை. నీకు అధికారం లేదు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డ, நாம நடந்து போய் கொண்டிருக்கிற பாதை మనము నడిసిపోతా ఉండే அது దారిలో கரடுமுரடா இருக்கலாம், అది రాళ్ళు ముండ్లుగా அது ఉండొచ్చును, வனாந்தரமாய் இருக்கலாம், అది అడవిగా ఉండొచ్చును, அது மணல் மேடுகளாய் இருக்கலாம், అది ఇసుకలుగా கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள வனாந்தர பயணமாய் இருக்கலாம். పాములు తిరిగే దారిలుగా ఉండొచ్చును. ஆனால் பயப்படாதே, అవుతే నువ్వు భయపడద్దు. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை உனக்கு அனுமதித்திருக்கிறேன் என்றார். దేవుడు చెప్తాడు, నేను నిన్ను నడిపిస్తాను. அது ஒரு நாளும் உனக்கு தீமையாய் போகாது. అది ఒక బారిను నీకు என் வாழ்வில் அது நன்மையாகவே மாறும். మన జీవితంలో అది మంచిదిగానే. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை, మీరు పోతా ఉండే దారిలో, தேவன் அனுமதித்திருக்கிற பாதை, దేవుడు ఇచ్చిన దారిలో, அது தீமைக்காய் அல்ல, అది చెడ్డదానికి కాదు, அது நன்மைக்காகவே. అది మంచిదానికే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல ஒரு ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஆர்ப்பரிப்போடு இருக்கணும் தேவஜனம். దేవుని సముఖంలో అగ్గిగా ఉండాలి. இருக்குதோ இல்லையோ ஆர்ப்பரிப்பை மட்டும் விட்டுற கூடாது. ఉండాయో లేదో దేవుని ఆరాధన ఊడికూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் విమోచన కాండం 13వ అధికారము 17 18 வாசிக்க கேட்கலாம். 17 18 చదువుతాము. யாத்ராகமம் 13 17 18. நல்ல கவனிங்க. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி விடுவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரம் வழியாய் என்ன பண்ணார்? நல்லா சொல்லுங்களேன். ఏం చేశారు? జనాల్ని చుట్టుకొని கவனிங்க. கானான் தேசத்துக்கு போவதற்கு, కానాన్ దేశానికి పోయేదానికి எகிப்தில் பார்வோன் அனுப்பி விட்டான். போங்கடா, போய் தொலைங்கடா. பார்வோன் అంపేశాడు, పోయి పొండ మీరు. ஏன்னா எகிப்தில் கடைசி வாதை, 10வது வாதை என்னன்னா, ఐగుప్తులో కొనే కష్టాలు రోగాలు ఏమంటే தலைச்சன் பிள்ளை சாவு. ఫస్ట్ లో పుట్టే బిడ్డే చచ్చిపోవాల. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள மிருக ஜீவனிலும் தலைச்சன் பிள்ளை என்ன செய்யுது? சாவுது. ఒక్కొక్క కుటుంబాలను ఒక్కొక్క జంతువులు కూడా చచ్చిపోయేదానికి பார்வோனுடைய வீட்டிலும் நடக்கிறது. பார்வோன் ఇంట్లోనే జరుగుతాయి. பார்வோனுடைய பிரபுக்கள், மந்திரிகள் பார்வோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். பார்வோனுக்கு விரோதంగా వాని ఇంట్లో ఉండే మంత్రులు అందరూ వానికి విరోధంగా లేస్తారు. ஏயா எங்களுக்கு இந்த வாதை?
ఇయాల మాకు ఈ బాధలు நீர் அந்த ஜனத்தை அனுப்பாதபடியால் మీరు ఆ జనాల్ని అంపందా నుంచి எங்களுக்கு இனிமேல் தாங்க முடியாது, அதை அனுப்பிவிடும். మాకు ఈ బాధలు తడుచుకొని కాలే మీరు అంపే. பார்வோனுடைய தலைப்பிள்ளை சாவுகிறது. పార్వోను వాని పెద్ద కొడుకు సస్తాడు. அவ்வளவுதான், திறந்து விட்டுறான், போங்கடா போய் தொலைங்க. అంతే వాళ్ళని అంపేస్తాడు, పోండి. நீங்களும் உங்க மிருக ஜீவன்களும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு போங்க. మీరు మీకుండే వస్తువుల్ని భార్యలు అందరిని போதும். తీసుకొని పో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி புறப்பட்ட பின் ఈ తర ఎల్బారిన తర్వాత ஆண்டவர் దేవుడు பெலிஸ்தியர்களுடைய தேசம் வழியாய் நடத்தினால் எளிது. ఫిలిష్తీయుల యొక్క దేశంలో వాళ్ళు నడిపిస్తే వాళ్ళు கானானுக்குள் செல்வது எளிது. కానాంలో దేశాల్లో పోయేది. ஆனால் అవుతే அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் వాళ్ళని ఆ దారిలో నడిపించకుండా தேவன் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் திருப்புகிறார். దేవుడు ఎర్ర సముద్రం ఆ అడవి దారిలో వాళ్ళని తిప్పుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வழி மாற்றி விட்டார். దారిని మార్చేశాడు. ஆனால் అవుతే இந்த வனாந்தரத்தில் தான் இவர்களுக்கு பிரச்சனையே வருகிறது. ఈ అడవి సేదారంలోదా వీళ్ళకి సమస్యలు. ஆமென். అవును. அங்க திருப்பப்பட்ட உடனே சிவந்த சமுத்திரம் செங்கடலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். వాళ్ళని తిప్పి ఉడిసిందనే వాళ్ళు ఎర్ర సముద్రానికి ముందు పోయి నిలుస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம், జనాలు చెప్తారు మేము చచ్చిపోతుము, நாங்க செத்து போயிருவோம், మేము చచ్చిపోతుము, ஏயா எங்களை கொண்டு வந்த, యాలు మమ్మల్ని తీసుకొచ్చావు, இதான் பிரச்சனையே. ఇదే సమస్య అని. ஆமென். అవుతే மோசேயிடம் கேட்டது, మోసే దగ్గర అడిగింది, ஏயா எங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்த, యాలు నన్ను ఐగుప్తులని తీసుకొని వచ్చారు మీరు, நாங்க அங்கே செத்து போயிருப்போம், మేము అక్కడనే చచ్చిపోయి ఉంటుము, இப்ப செங்கடல்ல வந்து சாகணுமா, ఇప్పుడు ఎర్ర సముద్రంలో పడి సాయల్నా, ஏயா செத்து, ஏயா எங்களை கொண்டு வந்த, యాలు మమ్మల్ని తీసుకొని వచ్చావు, எதற்கா இந்த வழியை எங்களுக்கு காண்பித்தாய், ఏంటికి దారిల్ని మాకు చూపించావు, நாங்கள் உன்னிடம் கேட்டோமா, మేము మీ దగ్గర అడిగాను, மோசே நாங்கள் உன்னிடம் கேட்டோமா, మోసే మేము మీ దగ్గర நீ అడిగాము, அங்க சொல்லும் போதே நாங்கள் சொன்னோம் வேண்டாம். ఆడ చెప్పినప్పుడే చెప్తీము వద్దు. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் கேள்வி. మన జీవితంలోనూ ఇదే క్వశ్చన్. பல சூழ்நிலைகளில் நாமும் கேட்கிறோம், ఎన్నో సమయాల్లో మనం ஆண்டவரே ஏன் இந்த பாதை எனக்கு தந்தீர், దేవుడా ఏంటికి దారి నాకు ఇచ్చావు, ஆண்டவரே ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறீர், దేవుడా నన్ను ఏంటికి దారిలో నడిపిస్తావు, ஏன் இந்த பாதையை எனக்கு அனுமதித்தீர், యాలు నాకు దీంట్లో చెప్పారు, எனக்கு எதற்கா எனக்கு இந்த பாதையை தந்தீர், ఏంటికి ఈ దారి నాకు ఇచ్చారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, దేవుడు ఏం చెప్తాడు తెలుసు, ஆண்டவர் உன் வழியை இதற்கு மாற்றி வனாந்தரத்தின் வழியாய் உன் வழியை மாற்றியதற்கு காரணம் தெரியுமா, దేవుడి ఆ అడవి దారిలో నిన్ను తిప్పిన దానికి అర్థం ఏం తెలుసు, ஒரு முறை கூட வாசிங்க, அப்ப தெரியும். 17. ஆ ஆ நல்ல கவனிங்க, நீ மனமடிந்து போவாய். నువ్వు మనసు చచ్చిపోతువు. ஆமென். ஆமென். பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் உன்னை நடத்தினால், ఫిలిష్తీయుల వాళ్ళ దేశంలో నిన్ను నడిపిస్తే, பெலிஸ்தியர்களோடு நீ யுத்தம் செய்யணும். ఫిలిష్తీయులతో నువ్వు యుద్ధాలు చేయాలి. இவ்வளவு நாளும் 430 வருடங்களும் அடிமைத்தனத்தில் கிடந்து அடிமை வேலை செய்து செய்து செங்கலை அறுத்து 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 கல்லை அறுத்து சோர்ந்து போனாய். 430 ఏండ్లు నువ్వు ఆడ ఉండి ఉండి కష్టాలు పడి అన్ని కరిగిపోయిండారు మీరు. இப்பதான் நீ புறப்பட்டிருக்கிறாய், ఇప్పుడుదా నువ్వు ఎలబారిండావు, இப்பதான் நீ கிளம்பி இருக்கிறாய். ఇప్పుడుదా నువ్వు ఎలబారిండావు. உடனே யுத்தம் என்றால் நீ மனமடிந்து போவாய், తక్షణే యుద్ధం అంటే నువ్వు మనసు நீ మారిపోవు, திருப்பி எகிப்துக்கு ஓடி விடுவாய். తిరిగి ఎత్తుకు పరిగెత్తిడుస్తువు. நல்லா கவனிங்க, நீ மனமடிந்து போகாதபடி, నువ్వు మనసు పడి సాయకుండా நீ எதிர்கொள்ள வேண்டிய போராட்டங்களில் நீ சோர்ந்து போய் விடாதபடி, నువ్వు ఎదురు వచ్చే పోరాటాలను నువ్వు సుస్తవకుండా உனக்கு ஒரு மாற்று வழிக்காகவே இந்த வனாந்தர பாதையை ஆண்டவர் உன் வாழ்வில் அனுமதித்திருக்கிறார். నీ జీవితంలో వేరు ఒక దారిని దేవుడు నీకు ఇచ్చిండాడు. ஆமென். ఆమేన్. நமக்கு அது புரிவதில்லை. అది మనకు అర్థమయ్యలేదు. ஆமென். ఆమేన్. நமக்கு நம்ம பிரச்சனை எல்லாம், ஆண்டவரே ஏன் என்னை இந்த பாடுகளில் அனுமதித்தீர், మనకు సమస్యలంతా అడిగేది ఏమంటే ఏంటికి నన్ను ఈ దారిలో నడిపిస్తిరి. ஆமென். ఆమేన్. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தருவேன் என்று சொன்னீர். పాలు తేనె పరిగెత్తే దేశంలో చూపిస్తానని చెప్పి ஆமா, எங்களை அப்படியே தூக்கி
கொண்டு போய் அங்க வச்சா போதும் இல்லையா? మమ్మల్ని అట్లే ఎత్తుకొని పోయి ఆడ పెట్టింటే సాల్దా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது அல்ல வாழ்க்கை. అది కాదు జీవితము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்படி வாழ்க்கை அப்படிப்பட்டதென்றால் ஆண்டவர் பரலோகத்துக்கும் ஒன்னு அப்படியே கொண்டு போயிடுவார். అట్లా బతికి పెట్టాలంటే దేవుడు నిన్ను అట్లనే పరలోకానికి ఎత్తుకొని పోవచ్చును. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தந்திருக்க மாட்டார். ఈ జీవితాన్ని ఇచ్చిండడు. ஏன் இந்த வாழ்க்கை? యాల ఈ జీవితం. ஏன் இந்த பயணம்? ఏంటికి దారిలో? ஏன் இந்த வழி? ఏంటికి దారిలో? உனக்கு சிலவற்றை கற்று தரணும். నీకు కష్టాల్ని నేర్పించాలా. நீ సోర్ந்து போக கூடாது. నువ్వు సుస్తైపోకూడదు. மனமடிந்து போக கூடாது. మనసులో చచ్చిపోకూడదు. ஆமென். ఆమేన్. விசுவாச ஓட்டத்துல విశ్వాస పరుగులో அப்பப்போ ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர். అప్పుడప్పుడు ఒక అద్భుతాలు చేస్తుడు. இல்லையா? ఉండాయి. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். హల్లెలూయా. ஆன்னு இருக்கீங்களே. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா? దేవుడు అప్పుడప్పుడు అద్భుతాలు பக்கத்துல చేస్తాడు கையை లేదా? கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் அற்புதத்தை பாத்தீங்களா? దేవుని అద్భుతాలు చూశారా? అవును చూశాము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்பப்ப நடக்குதுயா. అప్పుడప్పుడు జరుగుతుంది. அப்பப்ப நடக்குது அற்புதம். అవును అప్పుడప్పుడు జరుగుతాయి. ஏன் தெரியுமா? ఏలంటే நீ సోర్ந்து போக கூடாது. నువ్వు సుస్తైపోకూడదని. ஆமென். ఆమేన్. இந்த பயணத்துல ఈ ప్రయాణంలో வனாந்தரம் தான் எனக்கு தெரியும். అడవిదా నాకు తెలుసును. ஆமென். అవును. பிளானே அதுதான். నా ప్లాన్ అదే. உன்னை தெரியாம எல்லாம் கொண்டு வரல. నిన్ను తెలియకుండా అంత తీసుకురాలేదు. ஆண்டவரே, దేవుడా, ஏன் என்ன பெங்களூருக்கு கொண்டு வந்தீர்? యాల్ నన్ను బెంగళూరుకి తీసుకొచ్చావు. அதுலயும் இந்த மனுஷனுக்கிட்ட என்ன எதுக்கு கொண்டு வந்தீர்? దాంట్లోనే ఈ చర్చి మనిషి దగ్గర ఏంటికి తీసుకొచ్చావు? பிளான் இருக்கு சகோதரா. அன்னைக்கு பக்கத்துல plan கைய உண்டாயி. கொடுத்து சொல்லு, பிளான் இருக்கு சகோதரா. ప్లాన్ ఉండాయి. சும்மா வரல. ఊరికే రాలేదు. ஆமா, பிளான் இருக்கு. అవును ప్లాన్ ఉండాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்னு வெட்ட வேண்டியதை வெட்டி, నిన్ను కట్ చేయవలని కట్ చేసి, நறுக்க வேண்டியதை நறுக்கி, కత్తిరించేసి கனி கொடுக்க வைக்கிறதுதான் పండ్లు ఇవ్వల్సి தேவ పెట్టేసిందే சித்தம். దేవుని ఒక సిత్తము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அதுக்காகத்தான் இந்த பயணம். అదికే ఈ ప్రయాణములో அங்க பெலிஸ்தியர் அங்க போன ஈஸி. అట్లా పోవచ్చును ఈజీగా. பெலிஸ்தியர் இருக்கிறான். పెలిస్తీనే ఉన్నాడు. ஆனா అవుతే நீ சோர்ந்து போயிருவே. నువ్వు సుస్తైపోతువు. ஏயா இப்பதாயா செங்கலை அறுத்து கஷ்டப்பட்டு எப்படியோ வெளியே வந்தோம். ఇప్పుడుదా ఇటుకి రాయిలు కోసి కోసి ఎట్లా మేము బయట పడాము. இப்பவே ஈட்டியேடு வாழடுங்க. எங்கய்யா பலம் இருக்கு எங்களுக்கு? ఇప్పుడే మాకు ఆయుధాలు ఎత్తు జగడాలు అంటే ఎక్కడ ఉన్నాయి? யோ மோசே, మోసే, நீ ஆச்சு உன் கானான் ஆச்சு, போயா. నువ్వయ్యే నీ కానానయ్య పో. ஆமென். ఆమేన్. சில பேர் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான். కొందరు ఇప్పుడు అట్లా తెలుసుకొని ఉంటారు. சில பேர் சொல்றான் பரலோகம் என்று ஒன்று இல்லை. పరలోకం అనేది ఒకటి లేదు. ஆமென். ఆమేన్. நரகம் என்று ஒன்று இல்லை. నరకం అనేది ఏది ஓ, లేదు. போ, மூக்குல பஞ்சு வைக்கும் போது தெரியும் பரலோகம் இருக்கா நரகம் இருக்கான்னு. నీ ముక్కుల కార్టూన్ పెట్టినప్పుడు తెలుసును పరలోకం ఉండాయా లే నరకం ఉండాయా అని. ஆமென். பக்கத்துல கைய கொடுத்து சொல்லு, பரலோகம் உண்டு சகோதரா, పరలోకం ఉండి సహోదరుడా, நரகம் உண்டு சகோதரா, నరకము ఉండాయి సహోదరుడా. ரெண்டும் உண்டு. రెండు ఉండాయి. கவலைப்படாத, చింతపడద్దు. நிச்சயம் போய் சேருவே. నిశ్చయంగా పోయి చేరు. ரெண்டுல ஒண்ணுக்கு. రెండులో వైట్. சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் కొందరు తలుసుకొని ఉంటారు. இதெல்லாம் சும்மா இந்த உபதேசிகளுக்கு வேற வேலை இல்ல. ఇదంతా ఊరికే అనేసి ఉపదేశాలు చేస్తారు. 10 பேரை பயமுறுத்தி காணிக்க வாங்கி அவன் வயற நிரப்புறதுக்கு நடக்கிறான்னு நினைக்கிறான். 10 జనాల్ని భయపట్టి వాళ్ళని తీసుకొని వాళ్ళని నడిపిస్తాడు అనేది. இல்ல சகோதரா, లేదు సహోదరుడా. புழு புடிக்கும், புழு புடிக்கும், పురుగులు పడును, வயறு வெடிக்கும், కడుపు పగులును, நரம்பு புடைக்கும். నరాలంతా ఈడ్చుకోను. అవును, நிச்சயம் உண்டு. నిశ్చయంగా ఉండాయి. எல்லாம் உண்டு. అన్ని ఉంది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే ஆனா உன்னை ஏன் இந்த பாதையில நடத்துறாரு தெரியுமா? నిన్ను ఏంటికి దారిలో నడిపిస్తాడు తెలుసా? உன்னை நேசிச்சிட்டாரு. నిన్ను స్నేహిస్తాడు. லவ் ప్రీతిస్తాడు. ஆமென். ఆమేన్. என் பிள்ளை எப்படியாச்சும் பரலோகம் கொண்டு வந்துடணும். నా బిడ్డని ఎట్లయినా పరలోకానికి తీసుకొని పోడెల్లా. அதுக்காகத்தான் பொறுமையா இருக்கிறாரு. దానికోసం అతను శాంతంగా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் மண்டவாளம் எல்லாம் தெரியாம ஒண்ணும் இல்ல.
నీ బండాల కార్యాలంతా అతనికి உன் తెలియలేదు. அந்தரங்க வாழ்க்கை தெரியாம ஒண்ணும் இல்ல. నీ అంతరంగమైన ఆ కార్యాలు అతనికి తెలియకుండా లేదు. ஆமா, ரகசியமா நைசா போய் போட்டுட்டு வர்றியே, தெரியாம ஒண்ணும் இல்ல. రహస్యంగా పోయి వేసుకొని వచ్చేస్తావు, అదంతా మీకు తెలీదు. ஆமென். అవును. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஞாயிற்றுக்கிழமான பரிசுத்தவான். ఆదివారం అవుతే పరిశుద్ధవానుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா 6 நாள் అవుతే 6 దినాలు உதாரித்தன வாழ்க்கை. ఉదారితనమైన జీవితము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் காணாமல் ஒன்றும் இல்ல சகோதரா. దేవుడు చూడకుండా ఉండేది లేదు సహోదరుడా. அவருக்கு எப்படியாவது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிரணும். అతడు నిన్ను ఎట్లయినా పరలోకానికి తీసుకొని పోవాలనేది. இஸ்ரவேலே, ఇశ్రాయేలే, உன்னை கானானுக்குள் கொண்டு போக தெரியும். నిన్ను కానానుకు తీసుకొని పోయేదానికి తెలుసును. ஆனா అవుతే இது யுத்தம் உள்ள வழி. ఇది యుద్ధం చేయవలసిన உனக்கு దారి. யுத்தம் வேண்டாம். నీకు యుద్ధం వద్దు. ஏன்னா 430 வருடம் கல்ல அறுத்து அறுத்து கடினமாய் உழைத்து வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டவன் நீ. ఏలంటే 430 ఏండ్లు వానికి పనులు చేసి 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 నువ్వు తెరిగిపోయిండావు. இந்த பாரம் உனக்கு வரக்கூடாது, மனமடிவு வரக்கூடாது என்றுதான் உன்னை వనాంతరத்தில் అనుమతితే. నీకు ఈ కష్టాలు యుద్ధాలు రాకూడదని దాని నుంచే నీకు వనాంతరం దారిలో నిన్ను నడిపిస్తాను. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. వనాంతరத்தில் ஒரு பிரச்சனை இல்லை உனக்கு. అడవిలో నీకు యా సమస్య లేదు. என் வாக்கு மட்டும் நீ கேட்டா போதும். నా మాట మాత్రం నువ్వు ఇంటే చాలు. ఆమేన్, ఆమేన్. యుద్ధం இல்லை, యుద్ధం లేదు, యుద్ధం இல்லை, యుద్ధం లేదు. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. நான் கூட இருப்பேன். నేను నీ జతలో ఉంటా. ஆமென், ఆమేన్. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் ఇప్పుడు దేవుడు ஒரு ப்ரீ பிளான் இருக்கிறது நம்மை குறித்து. అతని దగ్గర మనముల్ని గురించి ప్రీగా ప్లాన్ ఒకటి ఉన్నాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. செங்கடலுக்கு முன்னால் உன்னை நிறுத்தும் போது தேவனுக்கு ஒரு பிளான் இருக்கிறது. நான் இந்த செங்கடலை பிளந்து உன்னை வெட்டாந்தரை வழியாய் உன்னை நடத்தி உன்னை கரை சேர்ப்பேன். నేను ఎర్ర సముద్రానికి ముందు నిన్ను నిలిపిన దానికి ఒక ప్లాన్ ఉన్నాయి. అది ఏమంటే ఎర్ర సముద్రాన్ని పగలాసి ఆ దారిలో నిన్ను నడిపించేదానికి. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஏன் இந்த சுற்றுப்பாதை, యాల ఈ సుట్టులో ఉండే దారి, ஏன் ஆண்டவர் சுத்தி போக பண்ணுகிறார்? యాల దారిలో సుట్టుకొని పోమంటాడు. ஏன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரம்? యాల ఈ సముద్రమైన దారిలో நீ సోర్ந்து போக கூடாது. నువ్వు సుస్తైపోకూడదు. ஆமென். ఆమేన్. நீ யுத்தம் செய்ய உன்னிடத்தில் பலன் இல்லை. నువ్వు యుద్ధం చేసేదానికి నీ దగ్గర బలం లేదు. ஆமென். ఆమేన్. உனக்கு யுத்தம் செய்ய பலன் இல்லை. నీకు యుద్ధం చేసేదానికి బలం లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்பதான் பாடுகளில் இருந்து வெளியே வந்திருக்கிற. ఇప్పుడుదా ఓరాటాల నుంచి బయట వచ్చిండావు నువ్వు. ஆமென். ఆమేన్. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையும் நாம் நினைப்பதுண்டு. కొన్ని సమయాలు మన జీవితంలో మనం తలసేది ఉంది. ஆமென். ஆமென். ஆண்டவரே, దేవుడా, ஏன் பெங்களூருக்கு கொண்டு வந்தீர்? యాలి బెంగళూరుకి తీసుకొని వచ్చారు. ஏன் இந்த வேலையை தந்தீர்? ఏంటికి పని ఇచ్చారు? ஏன் இப்படி ஒரு குடும்பத்தை தந்தீர்? యాలి ఇట్లా ఒక కుటుంబాన్ని ఇచ్చారు. இப்படி ஒரு ஐக்கியத்தை தந்தீர்? ఇట్లా ఒక దేవుని కార్యాలు ఇచ్చారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் நமக்குள் பல கேள்விகள் எழும். ఇదన్నీ మన జీవితంలో కొన్ని క్వశ్చన్లు ஆனால் వస్తాయి. అవుతే இது தேவன் உன்னை அனுமதித்த பாதை என்பதை மறந்து விடாதே. ఇది దేవుడు నీకు ఇచ్చిన పర్మిషన్ ఇచ్చిన దారి అని నువ్వు మర్చిపోకూడదు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கொரோனா காலத்தில் కరోనా కాలంలో அநேக ஜனங்கள் ఎన్నో జనాలు பெங்களூர் பட்டணம் விட்டு போன போது బెంగళూరు పట్టణం నుంచి పోయినప్పుడు ஒரு நாள் நான் சபையில் சொன்னேன், ఒకసారి సభలో చెప్పారు, தேவன் நம்மை பெங்களூர் பட்டணத்திற்கு கொண்டு வந்தவர் என்றால் దేవుడు బెంగళూరు పట్టణానికి మనల్ని తీసుకొని వచ్చిండాడు. எந்த கொரோனாவும் என்னை பெங்களூர் பட்டணத்திலிருந்து மாற்ற முடியாது. యా కరోనాను మనల్ని బెంగళూరు పట్టణం నుంచి పోను ఉడిదు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அனுமதித்த பாதை என்றால், దేవుడు అవుననే చెప్పే దారిలంటే, அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డ, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். దేవుడు నీ జతలో ఉంటాడు. பார்க்கலாம். 13:20 வாசிங்க. இறங்கினார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా.
ஹalleluya హల్లెలూయా. நல்லா கவனிங்க. బాగా గమనించండి. பெலிஸ்திய தேசம் வழியாய் போயிருந்தால் சீக்கிரமா போகலாம். పెలిస్తే దేశంలో లోకండ పోయింటే బాగా బిన్నే పోయిండొచ్చును. ஆனால் அங்கு யுத்தம் உண்டு. అవుతే ఆడ యుద్ధం ఉండాయి. நீங்கள் யுத்தம் செய்ய பழகாதவர்கள், మీరు యుద్ధం చేసేదానికి అభ్యాసం లేదు. முதலாவது யுத்தம் செய்ய உங்கள் சரீரத்தில் பலன் இல்லை. ఫస్ట్ లో యుద్ధం చేసేదానికి మీ శరీరంలో బలం లేదు. எனவே ஆண்டவர் உன் வாழ்வில் யுத்தத்தை அனுமதிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்கி செங்கடலின் வனாந்தரத்தின் வழியாய் நடத்துகிறார். దాని నుంచి దేవుడు నీ జీవితంలో ఆ యుద్ధం రాకూడదని వేరే దారిలో దేవుడు నిన్ను నడిపించి తీసుకొని పోతాడు. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஒரு காரியம், ఒక కార్యము, நான் உன்னோடு கூட இருப்பேன். నేను నీతో ఉంటును. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஒண்ணு மட்டும் நம்புங்க. ఒకటి మాత్రం విశ్వాసం நான் చేయండి. போகிற பாதை నే పోయే దారిలో முதலாவது தேவன் என் வாழ்வில் அனுமதித்தது. దాని నుంచి దేవుడు పర్మిషన్ ఇచ్చినాడు ఇది నాకని. రెండోది, நான் போகிற இந்த பாதையில் నేను పోయే ఈ దారిలో கர்த்தர் என்னோடு இருக்கிறார். దేవుడు నాతో ఉండాడు. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீ என்னதான் சொன்னாலும், నువ్వు ఏందా చెప్తేనో, நீ என்னதான் புலம்பினாலும், నువ్వు ఏందా మునుమునుస్తేనో, உன்னை அழைத்தவர் నిన్ను పిలిచిన వాడు உன்னோடு கூட இருக்கிறார். నీతో ఉంటాడు. ஆமென் ఆమేన్. ஆமென். ఆమేన్. அவருக்கு என்ன தெரியுமா? అతనికి ఏమంటే, எப்படியாச்சும் என் பிள்ளைகளை கானானுக்கு கொண்டு சேர்க்கணும். ఎట్లయినా నా బిడ్డల్ని కానానులో తీసుకొని పోయి విడియల్లా. என்ன சொல்லிட்டேன், ఎలాంటి నేను చెప్పేశాను. ஆமென். అవును. அதனால கொண்டு சேர்க்கணும். దాని నుంచి నేను తీసుకొని పోయి విడియల్లా. பாருங்க, చూడండి எவ்வளவு அழகான தெய்வம். ఎంత మంచి దేవుడు. ஆமென். ఆమేన్. பகலில పగల్లో மேக ஸ்தம்பம், మేఘాల్లో பொருள் என்ன? స్తంభంగా, குளிர்ச்சி. ஆமென். అంత శాంతంగా. அடிக்கிற வெயிலுக்கு வனாந்தரம் எப்படி இருக்கும்? అడవిలో ఎట్లా ఉండంటే ఆ ఎండలో. ஐயா வனாந்தரம் வேண்டாம், வேலூர் போங்க ஐயா, போதும் ஐயா. వనాంధ్రం ఏంటి, తమిళనాడు వేలూరుకి పొండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா வராட்டி வேலூருக்கு கொண்டு விட்டுருவேன், అవును. தானாவே வரும். அல்லேலூயா. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஐயா, மே மாதமா ஆகஸ்ட் மாதமான்னு கூட வித்தியாசம் தெரியலையா? యా నెలనే ఆడ ఏం తెలిసేలే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இதுக்கே நமக்கு தாங்க முடியலையே. దీనికే మనం వల్ల తడుచుకొని కాలేదంటే, இந்த வனாந்தரத்துல பாலைவனத்துல நம்ம கொண்டு போட்டா, ఈ వనాంతరమైన అడవిలో మనల్ని తీసుకొని పోయి వేస్తే, இந்த கதவுக்கு இடையில பல்லி நசுங்கி கருவாடு போல இருக்கும் பாருங்க. அப்புறம் கதவை திறக்கும் போது ఎండిపోయిన కరువాడు ఎట్లా ఉండాయి చూడండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அப்படி ஆகி போயிருவோம். అట్లా అయిపోతాము. ஆனா అవుతే ஆண்டவர் விடலைங்க, దేవుడు ఉడిలేదు, கைவிடல. చెయ్యి ఉడిలేదు. என்ன செய்யறாரு? ఏం చేస్తాడంటే, மேக ஸ்தம்பம். మేఘంలో మనల్ని మూసి. ஆமென். ఆమేన్. அதாவது வருகிற அந்த அக்கினி நெருப்பு போன்ற வெயில వచ్చే అగ్ని తర ఎండని ஃபில்டர் பண்ணி, ఫిల్టర్ చేసి, ஆமென், ஆமென், அதை தடுத்து దాన్ని తడిసి, ஜனத்திற்கு அந்த வெயில் பாதிக்காதபடி ஒரு குளிர்ச்சியான ஒரு மேகம். జనాలకు ఆ ఎండ తగలకుండా వాళ్ళకి శాంతంగా వాళ్ళని నడిపిస్తాడు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. நமக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியணும்னா நல்ல வெயில் அடிக்கும். దాని టేస్ట్ మనకు తెలియంటే బాగా ఎండ நம்ம பைக்ல போய்கிட்டே இருப்போம், బైక్ లో పోతానే ఉంటాము. திடீர்னு ஒரு இடத்துல ஜில்லுன்னு இருக்கும். తక్షణ ఒక జాగాలో జిల్లుగా ఉన్నాం. பார்த்தா சூரியனை மேகம் மறைச்சிருக்கும். ఏలంటే సూర్యుని ఆ ஆமென். మేఘం అనేది మూసుకుంటుంది. சந்தோஷமா இருக்கும்போது மேகம் ஓடிடும். సంతోషంగా ఉండినప్పుడు ఆ మేఘాలు తెరిచిపోను. ஆனா అవుతే இங்க வேதம் சொல்லுகிறது, ఇక్కడ దేవుని நல்ல వాక్యం கவனிங்க, చెప్తాయి, தேவன் அனுமதித்த பாதையில் దేవుడు చెప్పిన దారిలో என்ன சொல்லுது? ఏం చెప్తాయి? பகலிலே மேக ஸ்தம்பமும், పగల్లో మేఘ స్తంభం, இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் రాత్రిలో అగ్ని స్తంభంగా ஜனங்களிடத்திலிருந்து விலகவே இல்லை. జనాల దగ్గర నుంచి ఆతన ఎప్పుడు పోనే பக்கத்துல లేదు. கையை கொடுத்து சொல்லுங்க, ஜனங்களிடத்திலிருந்து జనాల దగ్గర నుంచి விலகவே இல்லை. ఆతన తరిగా పోనే లేదు. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் దేవుడు
உனக்கு ஒரு பாதையை மாற்று பாதையை உருவாக்குவது மட்டுமல்ல, నీకు వేరే దారిని ఇచ్చేది మాత్రం కాదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த பாதையில் நீ நடக்க போதுமானதை உனக்காய் உன்னோடு இருந்து செய்கிற தெய்வம். ఆ దారిలో నువ్వు నడిచేదానికి కావాల్సినంత చేసే మంచి దేవుడు. ஆமென். ఆమేన్. இரவில் రాత్రిలో அக்னி ஸ்தம்பம். అగ్ని స్తంభంగా. எதுக்காக? ఏంటి కోసరం? வெளிச்சத்துக்காக. వెలుచు కావాల మనకు ప్రకాశము. ஆமென். ఆమేన్. அப்ப நல்ல கவனிங்க. బాగా గమనించండి. தேவன் என்னை ஒரு வனாந்தர பாதையில் ஆண்டவர் நடத்தினால், దేవుడు వనాంతరమైన ఒక దారిలో నన్ను నడిపిస్తే, ஆண்டவர் எனக்கு ஒரு பாதையை நியமித்திருந்தால், దేవుడు నాకు ఒక దారిని నియమించింటే, அந்த பாதையில் நான் நடக்கும் போதும் ఆ దారిలో నేను నడిచేనప్పుడు என் தேவன் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னோடு கூட ఆ இருக்கிறார். దేవుడు నన్ను విడిచిపోలేదు, అతను నా జతలనే ఉంటాడు. ஹalleluya. హల్లెలూయా. தேவன் அனுமதித்த என்னுடைய கண்ணீரின் பாதை, దేవుడు అనుమతించిన నా కన్నీరు దారిని, தேவன் அனுமதித்த என்னுடைய வனாந்தர பாதை, దేవుడు అనుమతించిన అడవి దారిలో, தேவன் அனுமதித்த இந்த மாற்று வழிகள், దేవుడు ఇచ్చిన ఈ బదలావన దారిని, அது நன்மைக்காக மட்டுமே. అదన్ని మంచిదాని ఏనా? కోసమే. ఎలంటే என் ఆండவர் என்னோடு నా இருக்கிறார். దేవుడు నాతో ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, தேவன் దేవుడు நம்மை ஒரு பாதையில் நடத்தினால், మనల్ని ఒక దారిలో నడిపిస్తే, அவர் வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல, అతను బయట నుంచి చూసుకుంటా ఉండేవాడు. நம்மோடு இருந்து நம்மை நடத்தக்கூடிய தெய்வம். మన జతలనే ఉండి మనల్ని నడిపిస్తే దేవుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. இன்னும் அழகா சொல்லுது, ఇంకా సుందరంగా చెప్తారు. அவர்கள் செங்கடலை கடக்கும் போது, అతను సముద్రాన్ని దాటినప్పుడు, ஆமென், ఆమేన్, தூதன் முன்னால் நடந்தானாம், దూదుడు అతనికి జనాలకు ముందు నడిపించాడు. மேகஸ்தம்பம் பின்னால் போய் விட்டதாம். మేఘాలకు స్తంభం అనేది వెనుక పోయింది. ஏன் தெரியுமா? ఎలాంటే தூதன் முன்னால் போக దూదుడు ముందు పోయేదానికి பாதைகள் దారిలు తెరుచును. திறக்கிறது. ఆ సముద్రం దారిలు తెరిచేదానికి. பின்னால மேகஸ்தம்பம் ஏன் பின்னால போயிடுச்சு? వెనుక మేఘస్తంభం అనేది ఏంటి వెనుక పోయింది? எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனருக்கும் இடையே அந்த பிளவை உண்டாக்கும்படியாய். ఇశ్రాయేల్ జనాలకు ఐగుప్తు జనాలకు ఆ దారిలు పగలాసేదానికి. ஆமென். ఆమేన్. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அது வெளிச்சம், ఇశ్రాయేల్ జనాలకు అది ஆனால் దీపము. வேதம் சொல்லுகிறது எகிப்தியர்களுக்கு அது அந்தகாரமாயிருந்தது. దేవుని వాక్యం చెప్తాయంటే ఐగుప్తు జనాలకు అది ఒక మబ్బైన దినాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. బాగా యోచన చేయండి. எகிப்திய ஜனங்கள், போர் வீரர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் காணக்கூடிய தூரத்துல தான் இருக்கிறான். ఇశ్రాయేల్ జనాలు వాళ్ళు చూసే డిస్టెన్స్ లేదా ఉండారు జనాలు. ஆனால் అవుతే இவர்கள் ஒரு இரவு முழுவதும் போராடியும் இஸ்ரவேல் ஜனத்தை தொட முடியவில்லை. వాళ్ళు ఎంతనో ట్రై చేస్తారు, ఇశ్రాయేల్ జనాల్ని ముట్టను కాలేదు. அது எப்படிங்க சாத்தியம்? ఎంత అది సాధ్యము? நாம பார்க்கக்கூடிய தூரத்துல இருந்தா మనముల్ని எத்தனை நிமிஷம் ஆகும்? మనముల్ని చూసే దూరంలో ఉంటే వాళ్ళని ముట్టేదానికి ఎంత టైం అవును? எவ்வளவு நிமிஷம் ஆகும் அந்த இடத்தை போய் சேர்றதுக்கு? ఆ జగ పోసేదానికి ఎన్ని నిమిషాలు అవును? மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம். இப்ப இங்க இருந்து பாக்குறோம், அங்க இருக்கு, அப்படியே போய் சேர்றதுக்கு 10 నిమిషాలు 10 நிமிஷம். ஆனா అవుతే இஸ்ரவேல் ஜனத்தை, ఇశ్రాయేల్ జనాల్ని, இஸ்ரவேல் ஜனம் எகிப்தியர்களை கண்டார்கள். ఇశ్రాయేల్ జనాలు ఐగుప్తు జనాల్ని చూశారు. ஆனால் అవుతే இந்த எகிப்திய ஜனம் இஸ்ரவேலை தொட முடியவில்லை. ఈ ఐగుప్తు జనాలు ఇశ్రాయేల్ జనాల్ని ముట్టను కాలేదు. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், అదే దేవుని ఒక ఆశీర్వాదము, தேவனுடைய கிரியைகள். దేవుని ఒక క్రియలు. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நாம நினைக்கிறோம் நாம் இந்த வழி தேவன் நம்மை அனுமதித்தது நம்முடைய வீழ்ச்சி என்று. దేవుడు ఇచ్చిన దారిల్ని మనకి ఇచ్చిన దానికి మనం పడిపోయేదానికని. யோபுடைய மனைவி நினைத்தால் முடிந்தது நம்முடைய கதை. యోబు భార్య తలిసింది, అయిపోయింది మన కార్యాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால்தான் దాని నుంచిదా அவள் தேவனை தூசிக்க புருஷனோடு சொன்னாள், దాని నుంచి దేవుణ్ణి దూషించేదానికి వాడు நீயாவது உன் தெய்வமாவது. నువ్వయ్యా నీ దేవుడయ్యా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమంటే அவளுக்குள் దానిలో ఆ అమ్మలో நம்பிக்கை இல்லை, ఆ విశ్వాసం లేదు. ஆனால் అవుతే யோபுவுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. యోబు లోపల ఒక
విశ్వాసం அந்த நம்பிக்கை தான் ఆ విశ్వాసం அவனுடைய கண்ணீரின் பாதையையும் களிப்பாய் மாற்றியது. అతని కన్నీరిని దారిని మంచిదిగా మార్చింది. அல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளையே, మంచి ప్రీతి நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలో தேவன் நம்மை நடத்துகிற இந்த பாதை, దేవుడు మనల్ని నడిపించే ఈ దారిలో, தேவன் நம்மை நடத்துகிற அனுமதித்திருக்கிற இந்த பாதை, దేవుడు పర్మిషన్ ఇచ్చి దారిలో మనం அது நம்முடைய தீமைக்காய் அல்ல, అది మన చెడ్డదానికి அது కాదు, நன்மைக்காக மட்டுமே முடியும். అది మంచిదానికి మాత్రమే. யாத்ராகம் 14:11 வாசிக்கலாம். యాత్రాగము 14:11. மோசேயை நோக்கி, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். இப்படி செய்தது என்ன? நாங்க அப்பவே சொன்னோம் இல்லையா? మేము అప్పుడే చెప్తాం కాదా? அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இஸ்ரவேல் ஜனம் மட்டுமல்ல, ఇశ్రాయేల్ జనాలు మాత్రం நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளில் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரும். మన జీవితంలో ఎన్నో సమయాల్లో నోట్లోంచి మాట వచ్చును. ஐயோ, எதற்காக இதை செய்தேனோ தெரியலையே, అయ్యో ఏంటి కోసం దీన్ని చేశానో తెలియదు, எதற்காக இந்த காரியத்தை தொடங்கினேனோ தெரியலையே. ఏంటికి కార్యాన్ని నేను స్టార్ట్ చేశానో తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு காரியத்தை தொடங்குறோம், ఒక కార్యాన్ని చేస్తాము, ஒரு வீடு కట్ట தொடங்குறோம்னு வைங்க, ఒక ఇల్లు కట్టేదానికి స్టార్ట్ చేస్తాము, தொடங்கி விட்டோம். స్టార్ట్ చేసేసాము. ஆனால் நெருக்கடிகள் வரும்போது అవుతే కష్టాలు వచ్చినప్పుడు நாம புலம்புவது உண்டு. మనము మునుమునుసేది ఉండు. ஐயோ, தேவையில்லாம தொடங்கிட்டோமே. అయ్యో కావాల్సింది లేకుండా చేసేసాము. அல்லேலூயா. హల్లెలూయా. கவலைப்படாத, చింతపడద్దు, கவலைப்படாத. చింతపడద్దు, கையை கொடுத்து சொல்லுங்க, கவலைப்படாத. చింతపడద్దు. தொடங்கின தெய்வம் ఆరంభించిన దేవుడు அதை முடிக்க உதவி செய்வார். దాన్ని చేసేదానికి సహాయం ஆமென். చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் அனுமதித்திருக்கிறார். దేవుడు నీకు పర్మిషన్ ఇచ్చినాడు. தேவன் அனுமதித்து தான் நீ தொடங்கி இருக்கிற. దేవుడు పర్మిషన్ ఇచ్చిందాకిదా నువ్వు ఆ இடையில చేసావు. பிரச்சனைகள் வரும், మధ్యలో సమస్యలు போராட்டமா, కవలపడాத. పోరాటాలంటే చింతపడద్దు. தொடங்கியவர் நிறைவேற்றி தருவார். స్టార్ట్ చేసినాడు ఆతన ముగించుతాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இங்கே இஸ்ரவேல் ஜனம் தொடங்கி விட்டார்கள். ఇక్కడ ఇశ్రాయేల్ జనాలు ఎలబారేశారు. ஆனா பிரச்சனை வந்தவுடன் புலம்ப தொடங்கி விட்டார்கள். సమస్యలు వచ్చినప్పుడు మునుమునుస్తారు. ஐயோ, అయ్యో எகிப்துல கல்லறை இல்லாமலா எங்களை இங்க கொண்டு வந்த? ఐగుప్తు సమాధి లేకుండా ఇక్కడ తీసుకొచ్చారు. நாங்க அங்க இருக்கும் போதே சொல்லலையா? అక్కడ ఉన్నప్పుడే చెప్పలేదా? வேண்டாத வேலையை செய்த కావాల్సిన లేని పని చేశావు. நாங்க இப்ப இங்க வனாந்தரத்துல சாக போகிறோம். మేము ఇక్కడ అడవిలో సాగిపోతాము. ஆமென். ఆమేన్. 19-20 வாசிங்க. ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பயணம் எப்போ? ఎలాంటి ప్రయాణం ఎప్పుడు? ஐயா, பகல்லே பக்கத்துல போக முடியல, இதுல வேற நடுராத்திரியில ஆண்டவர் என்ன செய்யறாரு? మధ్య రాత్రిలో ఏం చేస్తాడు? என்ன செய்யறாருமா? கடலுக்க, ஆமா, கடல்ல கடக்கிறதுன்னா அங்க நீந்தி கடக்கிறது இல்ல, సముద్రంలో పోయేది కాదు. எப்படி கடக்கிறது? ఎట్లా పోయేదంటే நடந்து கடக்கிறது. దాన్ని నడిసి దాంటేది. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது இரண்டு பக்கமும் நீர். వాక్యం கடல் எப்படி நின்னுச்சாம்? மதில் போல குவியலாய் நின்றதாம். గోడ తర అట్లే నిల్చుకొనిందంట. ஆமென். ఆమేన్. அப்ப ஆழ்கடலில் உள்ள திமிங்கலம் வந்து பார்க்கும். ஹாய். మధ్య సముద్రంలో ఉండింది వచ్చి చూసును. ஆமென். ఆమేన్, ஆமென். ఆమేన్. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க.
కొంచెం దాన్ని తలిసి இப்ப చూడండి. கடலின் ஆழத்துல நம்ம நடக்கிறோம். సముద్రాన లోతులో మనం నడుస్తాము. தண்ணி சுவர் போல இப்படியே நிக்கி. నీళ్లు పక్కల ఆడి అట్లే గోడ நம்ம இப்படிதான் நடக்கிறோம். మనం ఇట్లా నడుస్తాము. இங்க பக்கத்துல எல்லாம் ஆன்னு வாயை பொளந்துகிட்டு நிக்குது. ఈ పక్కల అట్లే నోరు తెరుచుకొని ఉండే ஆசைதான். అవును. ஆமென். ఆశ. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ఒరిజినల్ నాన్ వెజ్. ఒరిజినల్ నాన్ వెజ్ గా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. லைவா வந்திருக்கு. లైవ్ గా వచ్చింది ఇక్కడ జనాలు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆனா అవుతే மதில தாண்ட முடியல. దాని మనుషుల్ని ముట్టను ஆனா అవుతే நடக்கிறவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? నడిసేవానికి ఎంత భయము నిన్ను. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினேன். ఒక జాగాలో ప్రసంగం చేశాడు. ஆண்டவர் காண்பிக்கிற வழிகளில் நடக்கவும் உனக்கு விசுவாசம் வேண்டும். దేవుడు చూపించే దారిలో నడిచేదానికి నీకు విశ్వాసం ఉండాలి. ஆமென். ఆమేన్. அந்த நம்பிக்கை இல்லையன்னா இந்த கடலுக்கு அடியில உன்னால நடக்க ఆ முடியாது. విశ్వాసం లేదంటే ఈ దారిలో నీ నడిని కాదు. ஆமென். ఆమేన్. அப்ப ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில் நடக்கவும் உனக்கு நம்பிக்கை வேண்டும். దేవుడు చూపించే దారిలో నడిచేదానికి విశ్వాసం வேண்டும். ఉండాలి. ஆமென். ஆமென். அந்த விசுவாசம் இல்லாமல் நீ உள்ள காலே வைக்க முடியாது. విశ్వాసం లేదంటే ఆ దారిలో కాలు పెట్టనే కాదు. ஒருவேளை வந்துட்டாலோ ఒకవేళ అది వచ్చేస్తునో எது ஒருவேளை ఒకవేళ అది தண்ணி கொஞ்சம் ஷேக் ஆயிட்டாலோ నీళ్లు లైట్ గా షేక్ అవుతేనో ஆமென். ఆమేన్. கொஞ்சம் நெஞ்சமாயா కొంచెంగానే ఉంటాయి. ஆமென். ఆమేన్. எத்தனை 100 அடி உயரத்துக்கு தண்ணி நிக்குதோ தெரியல. ఎన్ని అడుగులకు ఆ నీళ్లు అట్లే నిలుస్తా ఉన్నాయో తెలియదు. ஒருவேளை சின்ன ஒரு அசைவு அசைந்துட்டாலோ ఒకవేళ కొంచెంగా లైట్ గా ఆడితేనో ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே దాని నుంచి தேவ பிள்ளையே தேவ ஆண்டவர் பிள்ளையா. காண்பிக்கிற பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசமும் வேண்டும். దేవుడు చూపించే దారిలో మనం నడయాలంటే మనకు విశ్వాసం ఉండాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే அந்த பயணத்தில் கூட ஆண்டவர் விலகவே இல்லை. ఆ ప్రయాణంలో కూడా దేవుడు వాళ్ళని విడిచి దూరంగా పోలేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கடலின் மேல் நடக்கிற தெய்வம் సముద్రాన్ని మీద నడిసే దేవుడు தன்னுடைய ஜனத்திற்காய் తన జనాలకు கடலுக்கு உள்ளிலும் நடந்தார். సముద్రాన్ని లోపలను నడిచాడు. ఆమేన్. எல்லோரும் ஆமென் சொல்லுங்களேன். హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பியூட்டி. అదే మన దేవుని ఒక మహిమ. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவர் வெளியில் இருந்து நம்மை நடத்துகிறவர் அல்ல, అతను బయట నుంచి అతను నడిపించేవాడు కాదు. கூட இருந்து జతలో ఉండి நான் இருக்கிறேன்டா மகனே போடா. నే ఉండాను కొడుకా నువ్వు పో. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஒரு பேட்மிண்டனோ ஒரு கபடியோ மேட்ச் நடக்குது. ఏదో ఒక స్పోర్ట్స్ జరుగుతాయి. ஆமென். ఆమేన్. அதோட கோச் எங்க இருப்பாரு? దాని కోచ్ ఆడు ఉంటాడు, బయట నిల్చుకొని చూస్తా ఉంటాడు. வெளியில బయట எங்க இருப்பாரு? ఆడు ఉంటాడు, களத்துக்கு வெளியில இருப்பாரு. బౌండరీకి బయట ఉంటాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. புடுறா 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 புடுறா. పట్టు 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 అని அவ்வளவுதான் చెప్తాడు. முடியும். వాని వల్ల అంతదా అవును, பிடிக்க முடியாது. పట్టును కాదు. ஏன்னா அவருக்கு உள்ள வர்றதுக்கு అతనికి లోపల వచ్చేదానికి ரைட்ஸ் கிடையாது. வந்து அவுட். పర్మిషన్ లేదు. ஆமென். అవును, ஃபவுல் ஆயிரும். అంతనే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இதுதான் மனிதன். ఇదే మనిషి అనేది. ஆனால் అవుతే நம்முடைய தேவன் మన దేవుడు அக்கினி சூளைக்கு உள்ளில் 3 பேர் போடப்பட்ட போது கூட 4வது நபராய் சூளைக்கு உள்ளில் இறங்கி நின்று விடுவிக்கிற தெய்வம். ఈ దాంట్లోనూ దేవుడు మనల్ని నడిపించి వాళ్ళని రక్షించేదానికి మన దేవుడుగా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம இருந்தா சொல்லி இருப்போம், எப்பா தம்பி ஸ்தோத்திரத்தோட போடா, మనముగా அப்பதான் ఉంటే பரலோகத்துக்கு போவே. మనముగా ఉంటే చెప్పింటము, స్తోత్రం చెప్పుకొనే పో. ఆండవరే అప్పుడు పరలోకానికి స్తోత్రించుకో. పోతావు. స్తోత్రాన్ని చెప్పుకొని పో. எனிவே ஆனது ஆச்சு, అయింది అయిపోయింది, பார்க்கலாம். చూసుకుంటాము. ஆமென். ఆమేన్. அவ்வளவுதான். అంతనే. அம்மாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే தேவன், దేవుడు, நம்முடைய ஆண்டவர் మన దేవుడు ஒரு வழியை, ஒரு பாதையை அந்த சகோதரர்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ఒక దారిలో ఉండేనే ఆ సహోదరులకు ఇస్తాడంట. ஆனால் அனுமதித்த பாதையில் அவர் விலகவே இல்லை. ఆ
అతను చెప్పిన దారిలో అతను దాని నుంచి அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்விலும் మన జీవితంలో அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நம்முடைய బిడ్డలారా, வாழ்க்கை குறித்து நாம் பயணம் செய்கிற பாதைகளை குறித்து புலம்புறீங்களா? మన జీవితంలో మనం పోయే దారిల గురించి మనం ஆண்டவரே, అనుకుంటామా? ஏன் இந்த வாழ்க்கையை இந்த பாதையை அனுமதித்தீர்? యాల్ దేవుడా ఈ దారిలు నాకు ఇచ్చారు. ஆண்டவரே, ஏன் இப்படி ஒரு மனுஷனை எனக்கு கட்டி வச்சீர்? యాల్ ఇట్లా ఒక మనిషిని నాకు కట్టి పెట్టారు. ஆண்டவரே, ஏன் இப்படி ஒருத்திய எனக்கு கட்டி வச்சீர்? యాల్ ఇట్లా ఒక దానిని నాకు కట్టి పెట్టారు. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு சகோதரா. అన్నిటికి కారణం ఉండే, అర్థం ఉండాయి. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. అన్నిటికి ఒక గురి ఉండాయి. நீ நல்லாகணும்னா கூட இதை தராம நீ நல்லாக மாட்ட. నువ్వు బాగా అవ్వాలంటే జతలో ఇది లేదంటే నువ్వు బాగా అవ్వు. சொன்னீங்களா? చెప్పారా? சொல்லுங்க சொல்லுங்க, கையை பிடிங்க, కై கையை చేయి పెట్టండి బాగా. நீ நல்லாகணும்னா నువ్వు బాగా అవ్వాలంటే இது இல்லாம நீ நல்லாகிறதே இல்ல. ఇది లేదంటే నువ్వు బాగా అవునే అవ్వు. அதனால தான் தந்தது. దాని నుంచి దా నీకు ఇచ్చాము. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சில பேருக்கு மொபைல் போல ஆகி போச்சு. కొందరికి ఇప్పుడు మొబైల్ తర అయిపోయింది. புது புது மாடல் வரதான் செய்யும். కొత్త కొత్త మోడల్ వస్తాదా ఉన్ను. வர்ற மாடல் எல்லாம் வாங்கணும்னா நடக்காது மகனே. వచ్చేది అన్ని తీయాలంటే అవదు కొడుక. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நடக்காது, జరగదు, முடிஞ்சு போச்சு. అయిపోయింది. ஆமென் అంతే. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எங்க வாடகை வீட்டுல எங்க பக்கத்துல ஒரு அங்கிள் இருந்தாரு. బాడిగింటిలో పక్కలో ఒక అంకుల్ ఉన్నాడు. ஒரு பழைய பாத்திரக்காரன் கூப்பிட்டுட்டே போனான். ఒక పాంత భర్తనోడు పిలుచుకొనే పోయినాడు. ಹಳೆಯ ಪಾತ್ರ ಹಳೆಯ ಪಾತ್ರ ಹಳೆಯ ಪಾತ್ರಕ್ಕೆ ಹೊಸ ಪಾತ್ರ ಹೊಸ ಪಾತ್ರ ಹೊಸ ಪಾತ್ರ. పాంత పాత్రలకు కొత్త పాత్రలు. அவங்களுக்கு அவ்வளவுதான் கன்னடம் தெரியும். వాళ్ళకి అంతనే కన్నడ తెలిసేది. ஆமென் ఆమేన్. ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊர்ல என்ன பழைய பாத்திரத்துக்கு பேர் சம்பளம். పాంత పాత్రలకు బేర్చి పండ్లు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இங்க ఇక్కడ அப்படிதான் சொல்லுவோம். ಹಳೆಯ ಪಾತ್ರಕ್ಕೆ ಹೊಸ ಪಾತ್ರ. హళే పాత్రకు ಹೊಸ పాత్ర. அப்ப அங்கிள் இங்க இருந்து சொன்னாரு, అంకుల్ ఇక్కడి నుంచి చెప్పాడు, பாத்திரமா இருந்திருந்தா கூட மாத்தி పాత్రంగా ఉంటేనో మారిపోయి ఉండొచ్చును. ஹalleluya హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இதான் வாழ்க்கை. ఇదే జీవితము. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவன் దేవుడు நமக்கு தந்திருக்கிறது మనకు ఇచ్చిండేది நம்முடைய வாழ்க்கைக்குரியது. మన జీవితాన్ని గురించి. கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் దేవుడు நம்மை பாடுகள் உள்ள பாதையில் நம்மை நடத்தினாலும் పోరాటమైన దారిలో మనల్ని నడిపిస్తేనో அந்த பாதையில் அவர் நம்மோடு இருக்கிறார். దారిలో అతను మనతో ఉండాడు. ஆமென். ఆమేన్. 1 ராஜாக்களின் புத்தகம் 19:4. 1 రాజాలు 19:4. எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து. ஆமென் அல்லேலூயா. హల్లెలూయా. வனாந்தரம் என்றால் అడవి అంటే நல்ல கவனிங்க, வனாந்தரம் అడవి அது உன்னை சோர்வுபடுத்தும். అది నీకు సుస్థిచ్చును. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பல வேளைகளில் பிரச்சனைகள் வரும்போது நாம் சொல்வதுண்டு, எதுக்கியா இந்த வாழ்க்கை? ఎన్నో సమయాల్లో మనకు కష్టాలు వచ్చినప్పుడు இவ்வளவு చెప్తాం, జీవితం கடினப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இந்த வாழ்க்கை ஆண்டவரே? ఇంత కష్టపడి ఇంత మంచి కష్టాలు ఏంటికి దారిలో. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எலியா இங்கு சொல்லுகிறார், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை போதும் ஆண்டவரே. ఎలియా ఇక్కడ చెప్తాడు, సాలు నాకు ఈ బతుకు, సాలు నాకు ఈ బతుకు. ஆனால் அந்த வனாந்தரத்திலும் ఆ అడవిలోను எலியாவை பலப்படுத்துகிற தேவன் வனாந்தரத்தில் கூட இருந்தார். ఎలియాని బలపరిచే దేవుడు అతని జతలో ఉన్నాడు. செத்தா போதும் என்று இருந்த எலியா, ఎలియా చెప్తాడు, సస్తే ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை? యాలి నాకు ఈ జీవితము. ஆமென். ஆமென். எத்தனை முறை யோசித்திருப்பீங்க? ఎన్ని కితాలు మనం நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எத்தனை முறை சொல்லி இருப்போம், ఎన్ని కితాలు మనం చెప్పింటాం, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கை?
యాల దేవుడా ఈ జీవితం வேண்டாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கை. నాకు వద్దు ఈ జీవితం. ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்ம இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறாரு. దేవుడు ఆ కష్టాల నుంచిను మనల్ని దేవుడు నిలిపిండాడంటే. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. சில பேர் எத்தனை முறை பெங்களூரை விட்டு போயிருப்போம். కొందరు బెంగళూరు నిడిసి ఎన్ని కితాలు పోయింటుము. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நிறுத்தி இருக்கிறாரு. దేవుడు ఇప్పుడు మనల్ని నిలిపిండాడంటే தேவன் அனுமதித்த பாதைகள், దేవుడు పర్మిషన్ ఇచ్చిన அது దారి நன்மைக்காகவே அவர் நம்மோடு கூட இருப்பார். అది మంచిదానికే మనతో అతను ఉంటాడు. எலியா செத்தால் போதும் என்று நினைத்தார். ఎలియా సస్తే సాలని తలిసాడు. வனாந்தரத்தில் சோர்ந்து போனார். అడవిలో సుస్తైపోయాడు. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் ஆண்டவரே என்று சொன்னார். నాకు ఈ జీవితం అనేది వద్దు దేవుడా అని చెప్పాడు. ஆனால் అవుతే ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் கூட இருந்து దేవుడు ఆ వనాంధ్రంలో కూడా ఉండి எலியாவை பலப்படுத்தி ఎలియాని బలపడిసి நல்ல ஆகாரம் கொடுத்து బాగా ఆహారం ఇచ్చి வெகு தூர பயணம் செய்து నిండ దూరము పయనాలు చేసి 2 ராஜாக்கள் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு கிருபையை எலியாவுக்கு கொடுத்தார் என்றால், 2 రాజ్యాల్ని అభిషేకం చేసి ఒక దీర్ఘ దర్శిని లేపేదానికి ఇచ్చాడంటే, அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன்னை நடத்துகிற பாதையிலும் தேவன் கூட இருந்து உன்னை நடத்தி நீ செய்ய வேண்டிய காரியங்களை, நீ செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருப்பார். అతను చూపించిన దారిలో నువ్వు చేయవలసిన కార్యాలు అతను నీ జతలో ఉండి చేసి ముగించేదాకా నిన్ను విడిడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கலாம். ஆ ம் ம் ஆ ம் ஆ போதும் போதும், கீழே போங்க, அப்படியே 15க்கு போங்க. ம் நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய், முதல் ராஜா சீரியாவின் ராஜாவை அபிஷேகம் பண்ணு. யெகூவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. முடியல. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ இந்த வனாந்தர பயணம், ఈ వనాంధ్ర ప్రయాణము, தேவன் என்னை நடத்துகிற பாதையில் நான் சோர்ந்து போனாலும், దేవుడు నన్ను నడిపించే దారిలో నేను సుస్తైపోతేను, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நான் உதறினாலும், నాకు జీవితం వద్దనేసి మనం తోస్తేను, நான் சோர்ந்து போகும்போதும் నేను సుస్తైపోయినప్పుడు ஆண்டவர் நமக்கு பலனை தந்து, దేవుడు మనకు బలమిచ్చి நாம் செய்து முடிக்க வேண்டிய, இல்லாவிட்டால் நான் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் என்னை கூட இருந்து கொண்டு போய் சேர்ப்பார். నేను పోయే జాగాకు పోయేదాకా నా జతలో ఉండి నన్ను తీసుకొని పోయి చేరుస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காரணம், தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற பாதைகள் எனக்கு தீமைக்காய் அல்ல, நன்மைக்காக. యాలంటే దేవుడు నాకు ఇచ్చిన దారిలో మంచిదానికే తప్ప అది చెడ్డదానికి కాదు. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். యోసేపుని ఒక జీవితం చూస్తాము. எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ఎస్తర్ జీవితాన్ని చూస్తాము. பாடுகள் நிறைந்ததுதான். వాళ్ళ కష్టాలు నింపిండేదే. ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். రూత్ జీవితాన్ని చూస్తాము. ஆண்டவர் நடத்தின பாதைகள் கடுமையானதுதான், నడిపించిన దారిలు కష్టమైందిదా, கஷ்டமானதுதான். అవును కష్టమైంది. ஆனால் అవుతే அந்த பாதைகளில் தேவன் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க கூடவே இருந்தார். దేవుడు వాళ్ళు చేయవలసిన కార్యాల్లో వాళ్ళ దారిలో జతలనే అతను ఉన్నాడు. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ప్రీతి మంచి సహోదర நம்முடைய வாழ்விலும் మన జీవితంలో ஆண்டவர் இந்த பாதையை ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே? దేవుడి దారిలో నాకు ఏంటికి ఇచ్చారు దేవుడా? ஆண்டவரே, దేవుడా ஏன் இந்த பாடுகளை என் வாழ்வில் அனுமதித்தீர்? ఏంటికి పోరాటాలు నా జీవితంలో, ஏன் இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு அனுமதித்தீர் యాలి పోరాటమైన జీవితం నాకు என்று ఇచ్చారు புலம்புகிறீங்களா? అని మునుమును ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, நான் அனுமதித்த பாதை இது. నేను
ఇచ్చిన దారి ఇది. மகனே மகளே பயப்படாதே, కొడుకా కూతురా நான் భయపడకు, உன்னோடு கூட இருந்து నేను నీతో ఉండి நீ இந்த பாதையில் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேரும் வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். నువ్వు ఈ దారిలో పోయి చేరవలసిన జాగాకు నేను నిన్ను నడిపిస్తును. நீ போகிற பாதை நான் நியமித்திருக்கிற பாதை, నువ్వు పోవలసిన దారిలు నేను அதின் పెట్టిందేది முடிவு நன்மையாகவே முடியும். అది సంపూర్ణంగానే నీకు ముగించును. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? நான் போகிற பாதை நன்மையாகவே முடியும். నేను పోయే దారిలో మంచిదిగానే అవును. என்னை தேவன் நடத்துகிற பாதை நன்மையாகவே முடியும். నన్ను దేవుడు నడిపించే దారి మంచిదిగానే எத்தனை అవును. அவமானங்கள், ఎన్ని అవమానాలు, எத்தனை இடர்கள் வந்தாலும், ఎన్ని కష్టాలు వస్తేనో, எத்தனை போராட்டங்கள் என் பாதையில் வந்தாலும் ఆ దారిలో ఎన్ని పోరాటాలు వస్తేనో நான் சோர்ந்து போக மாட்டேன். నేను సుస్తైపోను. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமென் சொல்ல முடியும். ఆమేన్. நான் சோர்ந்து போக மாட்டேன். నేను సుస్తైపోను. என் பாதை தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற பாதை. ఆ దారి నాకు ఇచ్చిన దేవుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. மனிதர்கள் உதறி தள்ளலாம், మనుషులు తోసేయచ్చును, உதாசீனப்படுத்தலாம், వాళ్ళు ఉదాసనం చేయొచ్చును, நிந்தைகள் அவமானங்களை சொல்லலாம். నిందలు అవమానాలు మాట్లాడొచ్చును. பயப்படாதீங்க, భయపడొద్దు, கலங்கி நிற்காதீங்க. చింతపడి నిలెత్తు. தேவன் நம்மை தம்முடைய பாதையில் தான் நடத்துகிறார். దేవుడు ఆతన దారిలో మనల్ని నడిపిస్తుడు. இதனுடைய முடிவு வீழ்ச்சி அல்ல, எனக்கு அது ஜெயமே. ఇది అంత అనేది మనం పడిపోయేదని కాదు, మనకు హల్లెలూయా, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. தேவன் அனுமதித்த பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். దేవుడు ఇచ్చిన దారిలోనే పోతా ఉంటాను. என் முடிவு நன்மையே, నా అంతు మంచిదే, என் வாழ்வில் நன்மையே நடக்கும். నా జీవితంలో మంచిదే జరుగును, என் வாழ்வில் வெற்றியே நடக்கும். నా జీవితంలో జయమే జరుగును. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. கலங்கி போகாதீங்க, చింతపడిపోవద్దండి, தைரியமாயிருங்க. ధైర్యంగా ఉండండి. நம்மை நடத்துகிற தெய்வம் நம்மோடு మనల్ని இருக்கிறார். నడిపించే దేవుడు మనతో ఉన్నాడు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. எத்தனை இடர்கள் வந்தாலும் ఎన్ని అడ్డులు వస్తేనో நான் போகிற பாதையில் கர்த்தர் என்னோடு கூட నే இருப்பார். పోయే దారిలో కర్తర్ దేవుడు నాతో ఉంటుడు. தேவன் நியமித்த பாதையில் கர்த்தர் என்னை நடத்த கூட இருப்பார். దేవుడు నియమించిన దారిలో నాతో యెహోవా ఉంటాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்கும் வரை அவர் கைவிட மாட்டார். కానాన్లో చేరేదాకా అతన్ని మనల్ని విడిడు. ஆமென். ஆமென். பக்கத்துல கைய கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, చింతపడదండి, துக்கப்படாதீங்க, దుఃఖాలు పడద్దండి, சோர்ந்து போகாதீங்க. అయిపోవద్దండి. நீங்க போகிற பாதை మీరు పోయే దారిలో தேவன் நியமித்த பாதை, దేవుడు ఇచ్చిన దారి நிச்சயம் நன்மையாகவே முடியும். అది నన్ని మంచిదిగానే கண்களை మారును. மூடலாம். కళ్ళు మూస్తాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ఒక్కొక్క బిడ్డని మీ చేతిలో அவங்க வாழ்க்கையில వాళ్ళ జీవితంలో அவங்க நீர் நடத்துகிற அந்த பாதை, మీరు నడిపించిన ఆ దారిలో, அவர்களை நீர் நடத்துகிற அந்த பாதை, వాళ్ళని మీరు నడిపించే ఆ దారిలో உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் நாங்கள் அறிவதில்லையப்பா. మీ చిత్తము మీ కార్యాలు మేము తెలిసిందే. ஆனால் అవుతే நான் போகிற பாதை మేము పోయే దారిలో எனக்கு நன்மையாக்கும்படியாகவே நீர் எல்லா திட்டத்தையும் வைத்திருக்கிறேன். మాకు మంచిదిగా అవ్వాలనే అన్ని తిట్టాలు మీరు పెట్టింటారు. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ఒక్కొక్క బిడ్డని మీ కరాలో ఒప్పిస్తాము. இஸ்ரவேல் ஜனத்தை ఇశ్రాయేలు జనాల్ని யுத்தத்தில் மனமடிந்து போகாதபடிக்கு యుద్ధాల్లో మనసు మారిపోయేదాకా లేకుండా செங்கடல் வனாந்தரத்தை அவர்கள் வாழ்வில் அனுமதித்தது போல సముద్ర వనాంధ్రములో వాళ్ళు నడిపించిందే తర எங்கள் வாழ்க்கையிலும் మా జీవితంలో நீர் அனுமதித்திருக்கிற இந்த பாதையை మీరు పెట్టిన ఈ దారిలో நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீர் கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு கடந்து செல்ல నమ్మిక విశ్వాసంతో ఈ దారిలో నడిచిపోయేదానికి எங்களை பலப்படுத்தியதற்காய் நன்றி. మమ్మల్ని బలపరిచిన దానికి ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డని அவர்கள் ఆశీర్వదించండి. தைரியமாய் முன்னே நடக்கட்டும். వాళ్ళు ధైర్యంతో ముందు జరగని கூட இருந்து அவர்களை பலப்படுத்துங்கப்பா. జతలో ఉండి వాళ్ళని బలపరచండి. சோர்ந்து போகிற பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. అయిపోయే బిడ్డని తట్టి లేపండి. விசுவாச ஓட்டத்தில் இந்த பாதையில் சோர்ந்து போகாமல் ஓட கிருபை செய்யும். విశ్వాసమైన దారిలో వాళ్ళు సుస్థ అయిపోకుండా కాసుకోండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువి నామములో ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே.
அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம்மக்கரை அல்லவா. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம்மக்கரை அல்லவா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே. என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்தது உம்மக்கரை அல்லவா. சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் காத்தது உம்மக்கரை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே. என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறை